ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஒரு அப்டேட் மாரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேபிள் 12 பத்தி. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி போர்ட்டல்ல டேபிள் 12ல ஹெச்எஸ்என் சம்மரீஸ் அவுட்வர்ட் சப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட்ஸ் அதான் அப்டேட்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் என்ன ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டால ஏப்ரல் மாசத்துல வந்து அவங்களால அப்டேட் ரிலீஸ் பண்ண முடியாதனால, இது வந்து அப்கமிங் மந்த்ல வந்து அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க நமக்கு. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மந்த் வந்து நம்ம லாகின் பண்ணி ஜிஎஸ்டிஆர் 1ல டேபிள் 12 வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி2பி சப்ளைஸும் பி2சி சப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியா உங்களுக்கு வந்து ஹெச்எஸ்என் கோட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போலேருந்துனா இப்போ உங்களுக்கு வந்து மே மந்த் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ அதாவது இப்போதைக்கு உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்ப நீங்க என்ன மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வந்து சைட் நவ் ரெடி ஃபார் செப்பரேட் ஹெச்எஸ்என் ரிப்போர்ட்டிங் ஃபார் பி2பி அண்ட் பி2சி இன் ஜிஎஸ்டிஆர் 1. ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைல் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ டோட்டலா வந்து பி2பியோ, பி2சியோ ஸோ 2மே சேர்த்து ஹெச்எஸ்என் கோட் வந்து நீங்க வந்து போட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அ அ 2 இன்வாய்ஸ் நான் வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பி2பி. ஸோ ஒண்ணு வந்து பி2பி, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா பி2சி. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ₹10,000 ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இருக்கு அப்டின்னீங்கன்னா, ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, டோட்டலா 20,000 மட்டும் தான் ஹெச்எஸ்என் சம்மரீஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க. என்ன ஸ்டாக் வைஸோ அதுக்கான டாக்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க. பட் இனிமேட்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ பி2பி சப்ளைஸ்ல நான் ஒரு 10,000 போட்டிருக்கேன். அடுத்து பி2சில ஒரு 10,000 சொல்லிட்டு, இந்த மாரி நீங்க வந்து செப்பரேட்டா வந்து நீங்க வந்து இனிமேட்ல வந்து பண்ணணும். ஸோ பி2பிக்கு எவ்வளோ, பி2சிக்கு எவ்வளோ ஹெச்எஸ்என் வந்து சம்மரி பண்ணியிருக்கோம் அப்டின்றத நீங்க வந்து டீட்டெயிலா வந்து குடுக்கணும். As per the latest GST filing advisory, the HSN-wise summary of outward supply in Form GSTR 1 must be reported separately for B2B and B2C. So, okay. The GST portal has been updated the changes. So, அந்த சேஞ்சஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஃபுல்லாவே வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஹியர் வாட் யூ நீட் டு நோ. ஸோ நீங்க வந்து இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, HSN ரிப்போர்ட்டிங் GSTR 1. ஸோ ஹெச்எஸ்என் ரிப்போர்ட்டிங்ல என்ன? முன்னாடி வந்து நம்ம வந்து அ ஓவராலா வந்து போட்டிருந்தோம். இப்போ வந்து அதுக்கான பிரேக்கப்ஸ் வந்து நீங்க வந்து போடுற மாரி ஆகுது. அவ்வளோதான். பி2பி எவ்வளோ? பி2சி எவ்வளோ? அப்படின்ற பிரேக்கப்ஸ் வந்து நீங்க வந்து தனித்தனியா குடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 1 பிரிப்பேர் பண்ணும்போது சேம் தான். பி2பில வந்து எனக்கு இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பி2சில வந்து இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு நீங்க வந்து டேபிள் 3, 4லலாம் வந்து நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ பி2பி கஸ்டமர்ஸ் எல்லாமே பி2சி கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பி2பில வந்து இவ்வளோ ஹெச்எஸ்என்ஸ் கோட்ஸ் இருக்கு. அதுல இவ்வளோ டாக்ஸ் ரேட்ஸ் இருக்குன்ற மாரி நீங்க வந்து செப்பரேட்டா வந்து நீங்க வந்து இனிமேட்ல வந்து போடணும். ஸோ இதுக்கேத்த மாரி உங்களோட பிரைவேட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்க ஏதாச்சும் யூஸ் பண்றீங்க அப்படின்னும்போது அந்த பிரைவேட் சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளியர் டாக்ஸ் இருக்கு. நெறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து இந்த மாரிலாம் அப்டேட்ஸ் வந்து தனித்தனியா பண்ணியிருக்காங்களா? இல்லையா? அப்படின்றத நீங்க வந்து கரெக்ட்டா வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இப்ப ஜிஎஸ்டி போர்ட்டல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜேசன் ஃபைல் வந்து ஜெனரேட் பண்ற மாரி ஒரு சம்மரீஸ் வந்து இருக்கும். ஸோ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேபி இத வந்து இப்பயே வந்து பண்ணியிருப்பாங்க. அப்டேட்ஸ் வந்து இந்த மாரி பி2பி கஸ்டமர்ஸ், பி2சின்னு சொல்லிட்டு தனித்தனி ஹெச்எஸ்என்ஸ் கோட்ஸ் தர மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து ஆயிருக்கும். ஸோ நீங்க அந்த ஆஃப்லைன் யூட்டிலிட்டி ஆஃப்லைன் யூட்டிலிட்டியும் வந்து நீங்க ஜிஎஸ்டில இருக்க ஆஃப்லைன் யூட்டிலிட்டியும் டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் நீங்க தேர்ட் பார்ட்டிஸ் லைக் Tally, கிளியர் டாக்ஸ் இந்த மாரி நெறைய Zensoft அந்த மாரி நெறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி சாஃப்ட்வேர்ஸ் நீங்க ஏதாச்சும் யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க வந்து அவங்க வந்து கரெக்ட்டா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டு, அப்படி இல்லன்னா உங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்க வந்து பேசி நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. ஸோ நீங்க எதுவா இருந்தாலும் சரி, இன்கேஸ் உங்களோட டர்ன் ஓவர் 1 லேக்கோ, 2 லேக்ஸோ, 10 லேக்ஸா இருந்தாலும் சரி, நீங்க வந்து கம்பல்சரி வந்து இதுக்கான பிரேக்கப்ஸ் வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இப்ப நம்ம மே மந்த் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, ஹெச்எஸ்என் சம்மரீஸுன்னு தனியா நீங்க வந்து எடுக்கணும். ஹெச்எஸ்என் சம்மரீஸ்ல நீங்க பி2பி எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, பி2சி வந்து எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்க வந்து எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஹெச்எஸ்என் கோட் லிஸ்ட் வந்து இங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து குடுத்துருக்காங்க.
அது இல்லாம டவுன்லோட் SSN சம்மரி ஃப்ரம் இன்வாய்ஸ். ஸோ இன்வாய்ஸ் போடும்போதே நீங்க வந்து இன்கேஸ் உங்களோட டர்ன் வந்து 5 கோர்ஸ் ஆர் 10 கோர்ஸ்க்கு மேல இருக்குன்னா, நீங்க இன்வாய்ஸ் போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, SSN கோட தான் சேர்த்து நீங்க அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த SSN கோட வந்து நீங்க வந்து இப்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இது மோஸ்ட்லி ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ இப்ப வந்து அத டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. அது டவுன்லோட் ஆகுதா இல்லையா? அப்படின்றத நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. ஐ ஹோப் இந்த அப்டேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் மென்ஷன் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.